ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரி, இந்தியன் கிராசரி எல்லாம் வந்து வாங்கினேன். அதெல்லாம் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா இந்தியன் ஷாப் போகணும் அப்படின்றதுனால குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போயிட்டு ஈஸியாக வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் காலையிலே வந்து முடிச்சிடலான்னு அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் ஈக்கியா போயிருந்தப்போ வாங்கினது. இது மெயினாக வந்து நான் கவுண்டர் டாப் மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினேன். ஸோ அதனால் இதை வந்து வேறொரு இடத்துல வச்சுருந்தேன். இப்போது வந்து கவுண்டர் டாப்பில் வந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ஆர்கனைசரை வச்சு இந்த மாதிரி வந்து காஃபி பொடி, டீ தூள், அதுக்கப்புறம் வந்து சீனி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ உப்பு, புளி, மிளகா, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து எனக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கார்னரில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது, டீப் க்ளீன் பண்ணும்போது வாரத்தில் ஒரு தடவை பண்ணுவேன். அப்போ பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து மாற்றி மாற்றி தான் வந்து வைப்பேன். அப்போ தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா பார்த்ததையே பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் டீப் க்ளீன் பண்ணுறனோ ஸோ அன்றைக்கி வந்து என்னோடய அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து என்கிட்ட வச்சுருக்கிற ஆர்கனைசரையே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ கிச்சனுக்கு வைக்கிறது, அப்புறம் வேறு எங்கேயாவது இருக்கிற ஆர்கனைசர் தூக்கி வேறு இடத்துல வந்து மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிங் போர்டு இதெல்லாமே வச்சுக்கலாம். பின்னாடி வந்து நம்மளோட நைஃப்லாம் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே இதில் சாப்பிங் போர்டுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஹோஸ்டர் வந்து வைக்கிறேன். அதுதான் எனக்கு அதிகமாக வந்து எடுக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அதுதான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் வந்து இந்த கார்னரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் பாட்டில்ஸ்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேல மாதிரி வச்சு தனியாக வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஷாப் போயிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ராலியை வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ட்ராலி இங்கே நிறைய பேர் ஷாப்பிங் ட்ராலி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானுமே வந்து அது வச்சுருக்கேன். இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட்னாலும் ஓரளவுக்கு நம்ம தூக்கிட்டு வந்துடலாம், ஈஸியாக வந்து தள்ளிட்டு வந்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ ரைஸ் வாங்கியிருந்தேன். இட்லி ரைஸ் வந்து காலியாக இருந்தது, அது வாங்கியிருந்தேன். அப்புறம் நிறைய காய்கறிகள், கொஞ்சம் கிராசரி எல்லாம் தீர்ந்து போனது மட்டும் வந்து வாங்கினேன். ஸோ இது எல்லாமே வந்து நானே ஃபுல்லாக வந்து போயிட்டு இந்த ட்ராலி யூஸ் பண்ணி நான் இழுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ராலி. இங்கே வந்து புதுசாக வர்றீங்க அப்படின்னா இந்த ட்ராலி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது வந்து 15 யூரோக்கு தான் வந்து வாங்கினேன். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் வந்து 5 கிலோ வாங்கியிருக்கேன். அது வந்து அன்னம் பிராண்ட் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அன்னம், டிஆர்எஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சாப்பாட்டு அரிசி வந்து நான் தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் வந்து வாங்கிட்டுருக்கோம். பொன்னி புழுங்கல் அதுதான் வாங்கிட்டுருக்கோம், தஞ்சாவூர் ரைஸு. இந்த மாதிரி இட்லி அரிசிக்கு வந்து தஞ்சாவூர் ரைஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் அஞ்சப்பர் வந்து கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அது வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே வந்து இல்லை. அதனால் வந்து நான் அன்னம் பிராண்டு தான் வந்து இட்லி ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து 5 கிலோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1200 கிட்ட வரும். 12 யூரோ வந்தது. ஸோ நம்ம இப்போ ஒரு யூரோக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 ருபீஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ அது டெய்லி வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ப்ரைஸும் மாறும். கிட்டத்தட்ட 1200 கிட்ட வரும். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 யூரோ கிட்டத்தில் வந்து வந்தது. 250 ரூபா, 300 ரூபா அந்த ரேஞ்சில். அப்புறம் இந்த கொத்தவரங்காய், அது சீனி அவரைக்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில், அது கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே 1/4 கிலோ அளவுக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஒரு 2 யூரோ, 3 யூரோ அந்த ரேஞ்ச் தான். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து பில்லில் இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு பில்லை வந்து பார்த்திங்கன்னா தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த பில்லு வந்து என்கிட்ட இல்லை. எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து குத்து மதிப்பாக வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். அண்டு நமக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் இங்கே. முருங்கைக்கீரை வந்து 2 யூரோ 50 சென்ட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
வெள்ளை பூசணிக்காய் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதனால் அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1.5 யூரோ கிட்டத்தில் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவக்காய் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். பாவக்காய் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேருமே நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து பாவக்காய் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் என்னென்னா இது வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு ஃப்ரிட்ஜிலலாம் 1 வீக் அளவுக்கு கூட வரமாட்டேன்து. ஸோ அதனால் வாங்கி ஒரு 2-3 நாள்லேயே வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கம்மியாக வாங்கினேன். ஸோ பாவக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்திலேயே வந்து போட்டு நல்லா விளைய வச்சு அது வந்து எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி வைப்பாங்க. ஸோ அதனால் அதில் நான் பாவக்காய் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் பாவக்காய் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நான் வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சௌச்சௌ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் ஆப்ஷன் தான் வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. பட் 2 பேருமே வந்து ரொம்ப கம்மியாக தான் நான்வெஜ் சாப்பிடுவோம். ஆனால் வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிடுவோம். அவங்களுமே வந்து நிறைய வெஜிடபிள் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சிலது வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் 1-2 கம்மியாக சாப்பிடுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த சீனி அவரைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த காயை பார்த்தாலே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிடிக்காது. ரொம்பலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் எப்போ வந்து நான் மட்டும் இந்தியன் ஷாப் போகிறேனோ அப்போல்லாம் வந்து அந்த காய் வாங்கிட்டு வந்துடுவேன். என் ஹஸ்பண்ட் கூட வந்தால் அவருக்கு பிடிச்ச காயாக எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வந்து கிராசரி இதெல்லாமே வந்து தேவைப்படுறத மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து சுண்டல், பட்டாணி இது எல்லாமே வந்து 2 யூரோ கிட்டத்தில் இருந்தது. ஸோ 2 யூரோனா ஒரு 200 கிட்ட. நம்ம ஊர் காசுக்கு வந்து 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து 1/2 கிலோ பாக்கெட் தான். 1 கிலோ கூட நான் வாங்கலை. ஏன்னா 1/2 கிலோ வாங்கினாலே தாராளமாக வந்து கொஞ்சம் வரும். ஒரு 2 வாரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் திருப்பி 2 வாரம் கழித்து காய் ஏதாவது வாங்க போனேன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டைப்பயிறு, அப்புறம் வந்து ராகி புட்டு மாவு வந்து இருந்தது. அப்புறம் அவல் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ரெட் ரைஸ் அவல். ஸோ இது வந்து ஒரு பாக்கெட் 1/2 கிலோ பாக்கெட் தான் வந்து எடுத்திருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ராகி அவல் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அது காலியாக போகிற மாதிரி இருந்தது. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் புட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா ராகியில் இந்த பெரியார் பிராண்ட் வந்து வாங்கினேன். இந்த பிராண்டில் நான் வந்து இடியாப்ப மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து ராகி புட்டு மாவுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து வாங்கினேன். இல்லைனா நான் ராகி மாவு வாங்கி அதுதான் புட்டு பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடலெண்ணெய் வந்து இங்கே ரொம்ப நல்லா கிடைக்கும். முன்னாடி வந்து ரொம்ப ரேராக அது கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து கடலெண்ணெய் வந்து ரெகுலராகவே கிடைக்குது. ஸோ கடலெண்ணெய்லாம் வந்து முன்னாடி கொஞ்சம் ரேராக தான் கிடச்சிது. இப்போ வந்து நான் அடிக்கடி வந்து நல்லா கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். நல்லெண்ணெய் இதே பிராண்டு தான் முன்னாடி இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து வாங்குவேன். அப்படி இல்லைனா வந்து லோக்கலில் அந்த சூப்பர் மார்க்கெட்டை நம்ம போகிறோம் இல்லையா, இந்தியன் ஷாப், அந்த கடையோட பிராண்டும் இருக்கும். அது அந்த மாதிரி மாற்றி வாங்குவேன். ஒரே பிராண்டு வந்து எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேன். மாற்றி தான் வந்து வாங்குவேன். இந்த தடவை 777 இருந்தது. ஸோ அதனால் அது வந்து வாங்கினேன். இந்த 2 எண்ணெயுமே வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 700 800 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட தான், நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் வந்து இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து நமக்கு செசமி ஆயில் தனியாகவே இருக்குது. பட் அதோட டேஸ்ட் வந்து என்ன இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இல்லை. நான் அதையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நம்ம ஊர் நல்லெண்ணெய் மாதிரி இல்லை. ஸோ அதனால நான் அது வாங்கலை. இந்தியன் ஷாப் போகும்போதே வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் வாங்கிக்கிறது. ஸோ இப்போ வாங்கின காய் எல்லாத்தையுமே வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு தான் வரும். ஏன்னா இந்தியன் ஷாப் போயிட்டு நான் என்னென்ன காய் வாங்கிட்டு வரனோ அதெல்லாம் ஒரு 3 இல்லைன்னா 4 நாளைக்குள்ளே எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டாம் அப்படின்றனால. ஏன்னா நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப நாள் கழித்து தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளும் இன்னும் ரொம்ப நாள் வந்து வச்சுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஒரு 4 நாளைக்கு வர மாதிரி. ஸோ
இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சிட போகிறேன். ஸோ அது எப்போ வந்து எனக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பாட்டிலில் வந்து கொட்டி வச்சுக்கலான்னு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி ரைஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து அதோட பாக்ஸில் எடுத்து கொட்டிடலான்ட்டு. ஸோ இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கே ஈவினிங் வந்து ஆயிடுச்சு. நான் வந்து இந்தியன் ஷாப் போயிட்டு வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எடுத்து வைக்கிற வேலை எல்லாமே வந்து பார்த்தேன். ஏன்னா அன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப வந்து பிஸியாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து அப்படியே போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன். ஸோ வாக்கிங் போகும்போதே எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்தே ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இந்த மாதிரி ஒரு சின்ன கடை இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன கடையாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஜெர்மன்ஸ் எல்லாம் வந்து போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த ஷாப்பில் வந்து எடுக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து கொஞ்சம் சம்மர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு வெளியில் போர்டு பார்த்தேன். ஸோ உள்ளே போயிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்னைக்கு வந்து எடுக்கல. ஏன்னா நம்ம சும்மா தான் வந்து நாங்கள் வாக்கிங் போகிற மாதிரி தான் வந்து போனோம். ஸோ அதனால் அன்றைக்கி வந்து நாங்கள் பைசா எதுவுமே கையில் எடுத்துகிட்டு போகல, வாக்கிங் போகிறோம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு டின்னர் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி டின்னருக்கு வந்து ரவை தோசை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து மாவெல்லாம் வந்து கலக்கி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே வந்து தோசை ஊற்றிட்டு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சட்னியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மதியமே அதை வேலையெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டின்னர் வந்து எங்களுக்கு ரவை தோசை ப்ளஸ் வந்து கொத்தமல்லி சட்னி தான். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து அடுத்த வேலை. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்குறதுலாம் வந்து எனக்கு வந்து நிறைய செட் ஆகாதுங்க. ஏன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தாலுமே கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்டாக ஒரு கலர் தான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரில. மேபி இவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வச்சுருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து நல்ல பிரைட் கலராக போடணும் அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் வந்து எனக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து தேடிட்டே இருப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக கடைக்கு போகும்போதெல்லாம். ஆனால் அமையவே மாட்டேன்து. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே ஷாப்பிங் வந்து பண்ண முடியலை என்னால். ஏன்னா நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, அப்படி இல்லைனா வந்து ரெட்டு, டார்க் க்ரீன் இந்த மாதிரி கலர் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி கலர்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ முன்னாடிலாம் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா கூட ஷாப்பிங்லாம் மதுரைக்கு வந்து போகும்போது அந்த ஜவுளிக்கடை ஏரியாவே அவ்வளோ சுற்றுன்னு சுற்றுவோம். நானே, எங்கள் அப்பா, என் தங்கச்சி எல்லாருமே. ஸோ அந்தளவுக்கு சுற்றி ஷாப்பிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சுற்றுன்னு சுற்றினாலும் நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு சில நேரங்களில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஆனால் முன்னாடி சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் கலர்ஸ்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நான் எடுக்கவே மாட்டேன். ரெட் கலர்லாம் எடுக்கவே மாட்டேன். அப்புறம் நல்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலர்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். அதெல்லாம் அடிச்சிட்ருக்கோம், பார்க்குறதுக்கே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே மாட்டேன். ரொம்ப லைட் கலராக எடுப்பேன். அதே மாதிரி ஃபாரின் கலராக எடுப்பேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் வந்து தீபாவளிக்கு, பொங்கலுக்குலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிரைட் கலர்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அந்த மாதிரி கலர்லாம் வந்து லைட் கலரு இந்த மாதிரிலாம் பார்த்து எனக்கு இங்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு பயங்கரமாக வந்து அந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்லாம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ நம்ம ஊர் போகும்போது வந்து நிறைய பிரைட் கலர்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது நான் பிளான் பண்ணி ஒரு சில கலர்ஸில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் என்னதான் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்றது வேறு. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி வந்து இங்கே ஏதாவது டைமில், அதாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது ஷாப்பிங் போகும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை வரும் இல்லையா. அந்த டைம்லலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் தோணும். மெயினாக வந்து எனக்கு ஷாப்பிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை மிஸ் பண்ணுறதே தோணும். மற்ற டைம்லலாம் வந்து பெருசாக எனக்கு தோணாது. ஏன்னா இங்கேயே நல்லா செட்டில் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பெருசாக எனக்கு எந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங்குமே வந்தது கிடையாது. அதுலேயும் மெயினாக அந்த சாப்பாட்டிலலாம் வந்தது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நம்ம ஊரில் சாப்பிட்றதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்ட்டு. பட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அதிலலாம் வந்து மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்து கிடையாது. எனக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் ஷாப்பிங் பண்ண போவே
சொல்லுவேன் இல்லையா? ஸோ நம்மளோட இந்தியன் காய்கறிகள்லாம். அப்போ தான் வந்து எனக்கு தோணும், நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே நல்லா கிடைக்கும். ஈவன் எங்கள் தோட்டத்திலே கூட நிறைய காய்கறி எல்லாம் வந்து கிடைக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அப்போ தோணும் எனக்கு கண்டிப்பாக. ஸோ நம்மளோட யூடியூப் ஃபேமிலி வந்து பெருசாகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.